உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பலன்கள் 2026 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுக்கு வழங்க திரு சுந்தரபாண்டி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 குரு பயிற்சி ரொம்பவே அவளாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறது நம்மளுடைய நேயர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026 குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் நம்முடைய நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். இந்த குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில், அதாவது நம்முடைய நேயர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை தரப்போகிறார், என்னென்ன விஷயங்களை தரப்போகிறாங்கிறத தெளிவாக துல்லியமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? பொதுவாக நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க, அந்த கொட்டி கொடுக்க போகிறார் குருன்னு. அந்த கொட்டி கொடுப்பாரா குரு விருச்சிக ராசிக்கு? பொதுவாகவே விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் தெரியும். அவங்க விருச்சிக ராசிக்காரங்க 8க்குரியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான, அதாவது நான் சொல்லணும்னா, புரியாத விஷயத்தை கூட புரிய வைக்க கொடுக்கக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவங்க, அதாவது ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு தவறு நடக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க வெளிப்படையாக சொல்கிறனால தான் பல பிரச்சனை, பல போராட்டத்தை சந்திப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு 9க்கு வர, ஏற்கனவே இவங்க 8ஆம் இடம், இவங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு ஒரு வருஷமாக உட்காந்து இவங்களை படாத பாடுபடுத்தினார் குரு பகவான். நம்மளுடைய சனி பகவானும் சங்கடம் இல்லாமல், அதாவது பாரபட்சம் இல்லாமல் ஒரு 5 வருட காலங்களில் பலவிதமான அனுபவங்களை கொடுத்தாரு விருச்சிகராசி என்பவர்களுக்கு. இவங்க கூட இருந்தவங்களுடைய உண்மையான குணம், உண்மையான பாசம், உண்மையான அக்கறை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, நம்மகிட்ட நடித்ததெல்லாம் போலியாக தான் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கணிப்பு வந்துருச்சு. இவங்க முதலே கண்டுபிடிச்சிருக்கலாம். இவங்க ஏன் கண்டுபிடிக்கலை அப்படின்னா, அன்புங்கிற ஒரு போர்வையை போத்திட்டாங்க. அதனால் அந்த அன்பு மட்டும் விருச்சிகராசிட்டாங்கன்ற நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நான் உன் மேலே அன்பாக இருக்கேன், நான் உன் மேலே பாசமாக இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா விருச்சிகராசிக்காரங்க அவங்களுக்கு சொன்னவங்களுக்கு அடிமையாகவே மாறிடுவாங்க. ஆளை வந்தான் அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு மாயாஜால படம், அதில் வர மாதிரி தான் என் மேலே அன்பாக இருக்காங்கப்பா, அப்போ நான் உயிரே கொடுக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நம்ம விருச்சிகராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட விருச்சிகராசி நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு சக்தி. இவங்களை அதாவது பிறர் செஞ்ச விஷயங்களுக்கு, இவங்க செய்யாத தவறுகளுக்கு இவங்க மேலே பழி வந்துச்சு, இவங்க மேலே வீண் பழி வந்துச்சு. அதையும் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. யார் நம்ம பழகினவங்க தான் நம்மளுக்கு கொடுத்தான், அது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக ஏற்றுக்கணும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இவங்களையே பார்த்து ரசிக்கக்கூடிய காலம், இவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு உணர்ச்சிப்பட்டு வெற்றி பெறக்கூடிய காலம் தான் இந்த குரு பயிற்சி. 12 வருடத்துக்கு பிறகு தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சரியாக 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ 9ஆம் இடங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். எல்லா விதத்திலும் ஒரு நிம்மதி வேணும்னா குருவுடைய அருள் வேணும். ஸோ அந்த அருள் இவங்களுக்கு இப்போ 5ஆம் பார்வையமாக குரு பகவான் கொடுக்க, தன்னை தொலைத்திட்டேன், தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், எனக்கு ஏன் வாழ்கிறேன்னு தெரியல அப்படிங்கிற அழுத்தத்துடன் இருக்கிற நம்முடைய விருச்சிகராசிக்காரங்க இனிமேல் தான் தன்னுடைய பவர் என்ன, நம்ம மூலமாக எத்தனை பேர் எவ்வளோ பெரிய நன்மை அடைஞ்சிருக்காங்க, நம்ம ஏன் இனிமேல் நன்மை அடைய முடியாதுங்கிற எண்ணத்துக்கு வரப்போகிறாங்க. எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, முடியாத விஷயத்தை கூட முடிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பு, முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களை குரு பகவான் சிறப்பாக செய்ய போகிறார், செம்மையாக செய்ய போகிறார். வெற்றி மேல் வெற்றி சேரும்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த பணம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், எப்படி சார், எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள், ஏதாவது ஜாக்பாட்னா இருக்கா? அதாவது இவங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் 2 மடங்காக வரும். அதான் பெரிய ஜாக்பாட். இவங்க சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்காங்க, தொழில் வச்சுருக்காங்க, தொழில் தொடங்க நினைக்காங்கன்னா அவங்க என்ன லாபம் எதிர்பார்த்து பண்ணுறாங்களோ அந்த லாபத்தை விட 2 மடங்கு லாபங்கள் இவங்க செய்கிற விஷயங்களை வச்சு, இவங்களுடைய ஒரு என்ன சொல்கிற முயற்சி என்ற தன்னம்பிக்கை என்ற ஒரு செயல்பாடை வச்சு இவங்களுக்கு குரு பகவான் கொட்டி கொடுப்பாங்க சொல்லலாம். ஸோ அதிர்ஷ்டம் என்பது என்னென்னா, இவங்களுக்கு தன்னைத்தானே உணர்றதே பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா இவங்க தன்னை உணராமல் தன்னையே மெழுகுவர்த்தியாக தான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாங்க, உருக்கி.
அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்க உருவாக போகிறாங்க, பல விஷயங்களை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய ரிச்சகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. காதலில் தடுமாற்றம், போராட்டம், பிரச்சனை, கவலை, ஐயோ ஏன்டா காதல் பண்ணேன்னு தெரியல, நான் இவனை லவ் பண்ண பிறகு என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிற ரிச்சகராசி என்பவர்களுக்கு இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவங்க வெளியே போயிடுவாங்க, வாழ்க்கையை கொடுக்குறவங்க என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதியாக சொல்லலாம். மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் திருமண வாழ்க்கையும் செமையாக இருக்கக்கூடிய ராசியில் விருச்சக ராசி முதன்மையான ராசி. ஒரு சூப்பரான செயல்பாடுகள் குரு பகவான் கொட்டி கொடுக்கப்படும். சார், இப்போ இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எது பண்ணால் இன்னும் சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமையும்? நம்முடைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருபவனுடைய பரிபூர்ண பார்வை இருக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஏற்றமும் பெரிய முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான பாக்கியமாக இருக்கும். சார், இவங்களுக்கு என்ன சார் மதிப்பெண் தரலாம் 100க்கு? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு டைரெக்டாக குரு பார்வை 5ஆம் பார்வை கிடைக்கிறதுனால குறைஞ்சது 89% குரு பகவான் இவங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு கட்டி காப்பாற்றக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. சார், இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள், ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு, அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவர் அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவெல்லாம் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும், 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய
தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20% 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்க விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.